Hello all, good evening. Welcome to our channel Crack CSIT with Divya. Now I am here with announcing the next batch of UGC NET Computer Science December batch. Okay, so December batch classes will be start from July 1st. Okay, July 1st நம்ம class start பண்ண போறோம். The class structure எப்படி இருக்குங்கிறதும் day to day schedule எல்லாமே நம்ம இப்போ discuss பண்ண போறோம் and the course fee also. Okay, so நம்ம classes வந்து recorded, theory classes completely recorded இருக்கும். அதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்கெடியூல் கொடுத்துருவேன். அந்த டைமுக்குள்ள நீங்க அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நம்மள லைவ் பிராக்டிஸ்க்கு ரெடியா வந்துரணும். ஓகே, அது மாரி இருக்கும். லைவ் பிராக்டிஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரிஃபரன்ஸ் வந்து யுஜிசி நெட் பிஒய்க்யூஸ் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ் தான். ஓகே, தென் கேட் பிஒய்க்யூஸ், தென் செட் பிஒய்க்யூஸ். இன் தட் ஆர்டர்ல தான் நம்மளோட லைவ் செக்ஷன் போகும். அண்ட் ஆல் தி தியரி நோட்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். பட் கொஸ்டின் பிடிஎஃப் யூ வில் நாட் கெட். ஓகே, கொஸ்டின் பிடிஎஃப் இந்த சென்ஸ் நம்மள லைவ் பிராக்டிஸ் செக்ஷன் பிடிஎஃப் இருக்குல்ல, அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. கொஸ்டின்ஸ் வந்து நம்மள சம் கிளாஸஸ்ல வந்துட்டு ரெக்கார்டட் கிளாஸ்லயே வந்து சம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கிற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. பட் எல்லா தியரி நோட்ஸ் யூ கேன் டவுன்லோட். ஓகே, அண்ட் மாக் டெஸ்ட் வில் பி தேர். ஓகே, ஒவ்வொரு யூனிட் கூட மாக் டெஸ்ட் இருக்கும். தென் ஃபார் ஈச் கிளாஸ், ஒவ்வொரு யூனிட்லும் நிறைய கிளாஸஸ் இருக்கும்ல, ஸோ ஈச் கிளாஸ் கூட வந்து குவிஸ் அட்டாச் பண்ணியிருக்கும். ஓகே, நிறைய உங்களுக்கு ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டா இருக்குங்கிறது அப்பவே நீங்க வந்து செக் பண்ணிடலாம். ரியலி அந்த குவிஸ் வந்து நீங்க நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் டவுட் கிளியரிங் சப்போர்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களை இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஃபார் த டிசம்பர் பேட்ச் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத கான்செப்ட்ஸ் வந்து இல்லைன்னா டவுட்ஸ் வந்து நீங்க அதில் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் வேற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டில் யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஐ வில் இன்வால்வ் அண்ட் ஐ வில் கிளியர் த டவுட். ஓகே, ஸோ இன் தட் வே உங்களுக்கு வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து இட்ஸ் வி வில் ஹாவ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஓகே, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஐ வில் டெல் யூ ஹவு டு ஃபாலோ த கிளாஸஸ். ஓகே, then and the early bird offer will be there. I'll tell you the course fee. Course fee is 5,399 if you join before July 10th. July 10th க்கு முன்னாடி. Okay, if you join before July 10th, okay, till July 10th, the offer will be there 5,399. After July 10th தான் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 5,999 இருக்கும் ரேட். அண்ட் த கோர்ஸ் வேலிடிட்டி வந்து 6 months இருக்கும். நீங்க எப்போ ஜாயின் பண்ணாலும், இப்போ நீங்க ஆகஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்ல எந்த டேட்ல ஜாயின் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு 6 months கோர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் திஸ் பேட்ச் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ஜாயின் ஒரு 29th or 30th அந்த மாதிரி டே பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ் இதுதான் வந்து டே டு டே ஸ்கெடியூல். ஓகே, ஸோ உங்களுக்கு ஐதர் யூ கேன் ஃபாலோ தி ஸ்கெடியூல், இல்லைன்னா வந்து நீங்க உங்களோட ஒரு டைம் ஸ்கெடியூல் பார்த்துட்டு யூ கேன் நீங்க வந்து லைவ் செக்ஷனுக்கு இன்ட்ரெஸ்டடா இல்ல, யூ வாண்ட் டு வாட்ச் எவ்ரி திங் ரெக்கார்டட் அப்படின்னா you need not follow this. Okay, ரெண்டு ரீதியில I am going to follow you. I am going to provide you. One is லைக் இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸ் கொடுப்பேன். ஓகே, ஸோ 1லேருந்து 5th வரைக்கும் வந்து டைம் இருக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு. தென் 6th and 7th வந்துட்டு நம்மள சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லைவ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி 8th வரைக்கும் நீங்க OS கிளாஸஸ் பார்ப்பீங்க. தென் 12th 12, 13, 14 நம்மள என்ன பண்ணுவோம், OS லைவ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது மாதிரி தான் நம்மளோட கிளாஸ் ஸ்கெடியூல் இருக்கு. இதே வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எஸ்சில இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், எனக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு வந்து ஏஐல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸாம், டிஎன்செட் எக்ஸாம் எழுப்போகுது. ஸோ அதனால எல்லா கிளாஸஸும் ஃபாஸ்டா பார்த்து முடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐ வில் கிவ் யூ என்டையர் கிளாஸஸ். ஓகே, வந்து டுகெதரா எல்லா கிளாஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ தட் உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட் டைமில் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு நீங்க வந்து என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது தட் யூ கேன் டூ. இதே ஆனா வந்துட்டு ஃபார் த யுஜிசின டிசம்பர் பேட்ச்
இதுதான் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கெட்யூல்ல போறது தான் பெட்டரா இருக்கும். எப்பவுமே லைவ் செக்ஷன்ல வந்துட்டு லைவ் பிராக்டிஸ் அப்டின்னா, அது வந்து ரியலி அது ஒரு டிஃபரன்ஸ் தான். நீங்க ரெக்கார்டடா பார்க்கிறத விட லைவ்ல வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் டைமுக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் ரீட் பண்ணி சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா நமக்கு லைவ் போல் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மேபி ஒரு 1 மினிட் டைம் கொடுக்குறேன்னா, அந்த 1 மினிட்டுக்குள்ள நீங்க ரீட் பண்ணி நீங்க சால்வ் பண்ற மாரி இருக்கும். அது வந்து கண்டிப்பா அதுதான் பெட்டர். பட் அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு போகணும் அப்டின்னா வந்துட்டு நீங்க வேணும்னா, ஆ ஃபுல் கிளாஸஸும் நான் வந்து குடுத்துருவேன். அப்படி இருக்கும். ஓகே. ஸோ 2 ரீதியில நான் கொடுப்பேன். ஒன் இஸ் இந்த இந்த ஸ்கெட்யூல் பிரகாரமா வந்துட்டு நான் வந்து ஃபோல்டர்ல ஒவ்வொரு இந்த கரெக்ட் இந்த 8த் ஆகும்போது நான் ஓஎஸ் கிளாஸ் கொடுப்பேன். அது மாரி இருக்கும். இன்னொரு செட் வந்துட்டு ஃபுல் கிளாஸஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும்னா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. இது ஐதர் யூ கேன் ஃபாலோ திஸ் ஸ்கெட்யூல் ஸ்டடி ஸ்கெட்யூல் ஆர் யூ கேன் ஃபாலோ யுவர் ஆன் ஸ்கெட்யூல். ஓகே. இன் தட் வே. ஸோ எதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ டில் த டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கிற ஸ்கெட்யூல் நான் இங்க குடுத்திருக்கேன். நீங்க வந்து கோ த்ரூ பண்ணலாம். நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ற மாரி இருக்கிறது டிசம்பர் 2ல இருந்து. ஓகே. ஸோ டிசம்பர் 1 கூட நம்மள எல்லாமே ஒவ்வொன்னுக்கும் நான் உங்களுக்கு டைம் குடுத்திருக்கேன். மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக டே அலோட் பண்ணியிருக்கேன். ரிவிஷனுக்கு அலோட் ஒவ்வொரு என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, இது வந்து 10 யூனிட்ஸ் அப்டிங்கும்போது 20 சப்ஜெக்ட் கிட்ட நம்ம படிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் படிக்க படிக்க வந்துட்டு அந்த ப்ரீவியஸா படிச்சது எல்லாமே மறந்து போகும். ஸோ அந்த ப்ராப்பர் டைம்ல வந்து நம்மள ரிவைஸ் பண்ணலான்னா, ஃபைனலி வந்து நீங்க எல்லாமே வந்து மறுபடியும் படிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். எதுவுமே ரீகால் பண்ண முடியாம வரும். ஸோ அது ஒரு பிக் ப்ராப்ளம். அதுவும் இருக்கக்கூடாதுங்காக தான் இந்த இந்த ஸ்கெட்யூல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாம நீங்க வந்துட்டு இந்த இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். இஃப் யூ ஃபாலோ திஸ் ப்ராப்பர்லி ஓகே. கிளாஸஸ் வந்து ப்ராப்பரா லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து இந்த ஸ்கெட்யூல் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதாவது இதுக்குள்ள நான் மாக் டெஸ்ட் சொல்ற டைம்ல மாக் டெஸ்ட் திஸ் ஆகஸ்ட் 13, 14 வந்து டிபிஎம்எஸ் அண்ட் சிஎன் மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்கேன்னா, அதே மாரி நீங்க ஃபாலோ பண்ணணும். சி அதே மாரி 15ல இருந்து 17 வரைக்கும் ரிவிஷன் டைம். அது மாரி. ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ப்ராப்பர் டைமிங் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இன் தட் வே நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, டெஃபினிட்லி யூ வில் கெட் ஜேஆர்எஃப். இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் ஜேஆர்எஃப் அப்டின்னா, உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கிற அளவுக்கு நம்மளோட கான்செப்சுவல் கிளாஸஸ் எல்லாமே பக்கா டீப் லெவலா வந்து கொண்டு போயிருக்கேன். எவ்ரி கிளாஸஸ். ஓகே. ஸோ ஜேஆர்எஃப் உங்களுக்கு ஜேஆர்எஃப் ஓட ஏஜ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இன் 35க்குள்ள தான் உங்களோட ஏஜ் அப்டின்னா, நீங்க ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும். இஃப் யூ ஃபாலோ த கிளாஸஸ் ப்ராப்பர்லி மீன்ஸ். ஓகே. அது வந்து என்னோட கேரண்டி. பட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம நான் வந்துட்டு எதுவுமே நீங்க ப்ராப்பரா லைவுக்கும் வராம, கிளாஸஸும் பார்க்காம, லாஸ்ட் 1 மந்த் எல்லாமே படிக்கிறேன் அப்படிங்கிற மாரி இருந்தேன்னா, ஐ கேன் நாட் ஹெல்ப். ஓகே. தென் நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ டிசம்பர் 2ல இருந்து நம்மளும் வந்துட்டு 2 யூனிட்ஸ் வச்சுட்டு நம்மளும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பேன். டிஓசி அண்ட் கம்பைலர் அண்ட் கிராபிக்ஸ் சாரி டிசம்பர் 4ல இருந்து. டிசம்பர் 4 எஸ்சி அண்ட் ஓஎஸ் ரிவிஷனுக்கு சொல்லியிருக்கேன். 4த் அண்ட் 5த். தென் 6த் வந்து நம்மள அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் ஓஎஸ் லைவ் பிராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாரி உங்களுக்கு டைம் கொடுப்பேன். ஒவ்வொரு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் கொடுப்பேன். தென் வி வில் டூ கம்பைன்டு பிராக்டிஸ். டிபிஎம்எஸ் அண்ட் சிஎன் கம்பைன்ட் பிராக்டிஸ். ஏஏ அண்ட் சிஓஏ கம்பைன்ட் பிராக்டிஸ். DSA and Unit 3 combined practice in that way. Then finally, டிசம்பர் 20ல இருந்து 31 வரைக்கும். ஓகே. நீங்க உங்க வந்து எல்லா மாக் டெஸ்டும் அட்டெண்ட் பண்றதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கிற டைம். முன்னாடியே நீங்க எல்லாமே அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் இஃப் யூ ஃபாலோ திஸ் ஸ்கெட்யூல் டில் ஐ மீன் இதெல்லாம் முடிச்சாலும் மறுபடியும் வந்து ம லாஸ்ட்டா வந்து எல்லா மாக் டெஸ்ட் மறுபடியும் பண்ணாத உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ 20ல இருந்து 31 வரைக்கும் எல்லா மாக் டெஸ்டும் அட்டெண்ட் பண்ணோம். இன் தட் டேஸ் 22nd, 24th and 26th I will take all units live practice. ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்கெட்யூல். இந்த ஸ்கெட்யூல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கோ த்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓகே தான். உங்களால இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். இல்லன்னா எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஜாயின் டு திஸ் கோர்ஸ் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you all on July 1st. ஓகே. ஸோ ஜூலை 1st நைட் 7 o'clock நம்மளும் வந்துட்டு இது இருக்கும். வாட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே. அதில வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து எப்படி நீங்க அத ஃபாலோ பண்ணணும் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன்.
ஓகே. ஸோ உங்களுக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் த கோர்ஸ் ஃபீஸ் 5399 இஃப் யூ ஜாயின் பிஃபோர் July 10th. ஓகே. ஸோ தேங்க் யூ.